துலாம் ராசி தோழர்களே, அதிர்ஷ்டத்தின் மூலம் அறிவை பெற முடியாது, ஆனால் அறிவின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெற முடியும் என்று தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எப்பொழுதுமே அறிவின் மீது அதீத நம்பிக்கை உடையவர்களாக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் மேன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராசிநாதன் வெள்ளி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும், திடீர் பணவரவும் உண்டு. சிலருக்கு லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வரும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்திலேயும் உண்டாகும். கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். ஆனாலும் 7.5 சனியிலே பாதச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் உன் சொந்தம் என் சொந்தம் என்று உங்கள் இருவர் மத்தியிலும் உறவினர்களால் சின்ன சின்ன மனக்கலக்கங்களும் சச்சரவுகளும் வர வாய்ப்பிருக்கிறது. எனவே உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் இடைவெளி விட்டு பழகுவது மிகவும் நல்லது. மற்றபடி உங்களுடைய தைரிய ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் நின்று கொண்டிருப்பதனால் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள். சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வீடு மனை உங்களுடைய ரசனைக்கேற்ப அமையும். வீடு மனை வேண்டுவதற்கு வங்கி கடன் உதவியும் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமான சூழ்நிலையும் இந்த வாரத்திலே உண்டாகும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. குரு பகவான் 12வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் கூடிக்கொண்டே போகும். கொஞ்சம் நீங்கள் சிக்கனமாக இருந்து செல்வது மிகவும் நல்லது. மற்றபடி ராகு பகவான் 11லேயே நின்று கொண்டிருப்பதனால் திடீர் நண்பர்களால் பணவரவு உண்டு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். குறிப்பாக வாரத்தின் பிற்பகுதி எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். பழைய பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புது பங்குதாரர்களை சேர்த்து கொள்வீர்கள். வேலையாட்களால் இருந்து வந்த சிக்கல்களும் விலகும். அதோடு மட்டுமில்லாமல் வியாபார ரகசியங்கள் வெளியில் கசியாமலும் பார்த்து கொள்வீர்கள். வேறு சில புது நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். இலக்கிய போட்டியிலும் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த சோர்வு களைப்பெல்லாம் நீங்கும். உற்சாகம் அடைவீர்கள். வேலை கிடைக்கும். சிலருக்கு திருமணம் கூடி வரும் வாய்ப்பும் உண்டாகும். கலைஞர்களே, உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகும். அதோடு மட்டுமில்லாமல் வேறு நல்ல புதிய நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகளும் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9. ராசியான நிறங்கள் இளம் சிவப்பு வெள்ளை நிறங்களாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, உற்சாகம் நிறைந்தவன் ஒருபோதும் எதிர்ப்பு கண்டு அஞ்ச மாட்டான். மாறாக எதிர்ப்புகளை உற்சாகத்துடன் எதிர்கொண்டு மேலும் உழைத்து வெற்றி பெறுவதில் வல்லவனாகிறான் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் உற்சாகமாக எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வெல்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்கும். கடந்த வாரத்தில் ஏற்பட்ட ஆரோக்கிய குறைவு, மன இறுக்கங்கள் எல்லாம் நீங்கி இந்த வாரத்திலே நீங்கள் முழுமையாக வெற்றியடைவீர்கள். 7.5 சனி ஒரு பக்கத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்தாலும் இந்த வாரம் முழுக்க சந்திரனின் ஆதிக்கம் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் குருவுக்கு 4வது வீட்டிலே கேந்திர பலம் பெற்று காணப்படுவதனால் உங்களுக்கு பணவரவும் அதிகரிக்கும். கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். பிள்ளை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். மகளுக்கு அயல்நாடு சென்று படிப்பதற்கான யோகம் உண்டாகும். மகனுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த வாரத்திலே குடும்பத்திலே நிம்மதியான சூழல் உண்டு. லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் உண்டு. எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். மற்றபடி உங்களின் பிரபல யோகாதிபதியாகிய சூரிய பகவான் குருவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்திலே நின்று கொண்டிருப்பதனால் விஐபிகள் உங்களை மதிப்பார்கள். உங்களுக்கும் அந்தஸ்து ஒருபடி உயரும். எல்லா வகையிலும் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும். வியாபாரத்திலே இந்த வாரத்திலே திடீர் லாபம் யோகம் எல்லாம் உண்டு.
அது மட்டுமில்லாமல் புது வாடிக்கையாளர்களும் வருவார்கள். பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலையாட்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் கெமிக்கல் மருந்து வகைகளாலும் எரிபொருள் வகைகளாலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பிளாஸ்டிக் வகைகளாலும் லாபம் அதிகரிக்கும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இந்த வாரத்திலே சம்பள பாக்கியம் கைக்கு வரும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே முன்னேறுவீர்கள். விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் ஆசிரியரின் அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் நீங்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முக்கிய வேலைகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். இந்த வாரம் முழுக்க எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உண்டு. கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். சம்பள பாக்கியம் கைக்கு வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1. ராசியான நிறங்கள் மெரூன், பச்சை நிறங்களாகும். தனுசு ராசி தோழர்களே, நல்ல முதலீடு என்பது ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் கூடிய ஆற்றலுமே ஆகும் என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் சுய ஒழுக்கத்துடன் பணியாற்றுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக இருக்கும். குறிப்பாக திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஞாயிறன்று மட்டும் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் நின்று கொண்டிருப்பதனால் அவ்வப்போது வேலை சுமையும் லேசாக முன்கோபமும் வந்து நீங்கும். மற்றபடி திங்கள் முதல் நீங்கள் சுறுசுறுப்பாவீர்கள். கடந்த வாரத்தில் தடைப்பட்ட வேலைகளெல்லாம் இந்த வாரத்தில் முடிவடையும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன சந்தேகத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் தீரும். ஈகோ பிரச்சனைகளும் நீங்கும். இந்த வாரத்திலே பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஏனென்றால் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ராசியிலே வந்து அமர்ந்து நின்று கொண்டிருப்பதனால் பிள்ளைகளால் எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு. எதிர்ப்புகளெல்லாம் விலகும். அது மட்டுமல்லாமல் சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வீடு காணி வேண்டுவது விற்பதெல்லாம் லாபகரமாக முடிவடையும். அதே போல வீடு காணி வேண்டுவதற்கு வங்கி கடன் உதவியும் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்திலே சில முன்னேற்றங்கள் உண்டு. சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். ஆனாலும் 7.5 சனியும் நடைபெற்று கொண்டிருப்பதனால் பணியாட்களுக்கு அதிகமாக முன்பணம் எல்லாம் தர வேண்டாம். அவர்களை கொஞ்சம் நீங்கள் அன்பாக நடத்துவது நல்லது. பங்குதாரர்களையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இந்த வாரத்திலே மருந்து, உணவு வகைகள், குடி வகைகள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வகைகளால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கி நிற்கும். ஆனாலும் 10ஆம் இடத்திலே குரு நின்று கொண்டிருப்பதால் எந்த நேரத்தில் என்னாகுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். 10இல் குரு நீடிப்பதனால் அலுவலகத்திலே வேலை சுமை அதிகமாகி கொண்டே போகும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்து செயல்படுவது மிகவும் நல்லது. மற்றபடி மாணவ மாணவிகளே, படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் கலை போட்டிகளிலே சின்ன சின்ன தோல்விகளை சந்திக்க நேரிடும். இந்த வாரத்திலே கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரும். காதல் விவகாரங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். சிலருக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. கலைஞர்களே, சம்பள பாக்கிய தொகையெல்லாம் கைக்கு வந்து சேரும். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறை தவிர திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் யோகத்தையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7. ராசியான நிறங்கள் பிரவுன், ஆரஞ்சு நிறங்களாகும். மகர ராசி தோழர்களே, ஒழுக்கம் உள்ளவனாகவும் நல்லவனாகவும் உள்ளவன் வேறு எதை பற்றியும் கவலைப்படவோ அஞ்சவோ தேவையில்லை என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் நேர்கொண்ட பார்வையுடன் செயல்படுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி கொஞ்சம் அலைச்சலையும் ஆரோக்கிய குறைவையும் தருவதாக இருக்கும். இந்த வாரத்திலே இறுதி 3 நாட்களான வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களெல்லாம்
அருமையாக இருக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். எதிர்பார்ப்புகளும் சுலபமாக நிறைவேறும். எதிர்த்தவர்களும் அடங்குவார்கள். வழக்குகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களிலெல்லாம் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். வீண் செலவுகளும் இருந்து கொண்டிருக்கும். திடீர் பயணங்களும் வந்த வண்ணம் இருக்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதி அமோகமாக இருக்கும். லாட்ரி, ஷேர் மூலமாகவும் பணம் வரத் தொடங்கும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு பிற்பகுதியில் நல்லதெல்லாம் நடக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பதனால் மகிழ்ச்சி உண்டு, வெற்றி உண்டு. ஆனால் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிலே மறைந்திருப்பதனாலும் உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் அதாவது ராசிக்கு முன்னால் கேதுவும் பின்னால் செவ்வாயும் மறைந்து கிடப்பதனால் இந்த வாரத்தில் நீங்கள் அவசியம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருங்கள். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். செவ்வாய் மறைந்து கிடப்பதனால் சகோதரங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு தருவார்கள். அன்பு தொந்தரவுகள் இருக்கும். சகோதரங்களுடன் கருத்து மோதல்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி இந்த வாரத்திலே வீடு, காணி வேண்டுவது, விற்பது எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது. வெளிவட்டாரம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வருவீர்கள். மாணவ மாணவிகளே, படிப்பில் கவனம் செலுத்துங்கள். அலட்சியமாக இருக்க வேண்டாம். புதனும் சுக்கிரனும் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் மாணவ மாணவிகளை நீங்கள் ஓவிய போட்டி, இசை போட்டி, கலை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ரசனைக்கேற்ப வரன் வந்து அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. கலைஞர்களே, உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகளெல்லாம் குறையும். நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலையும் சிறு சிறு ஏமாற்றங்களையும் பணப்பற்றாக்குறைகளையும் தந்தாலும் இறுதி 3 நாட்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே, அதாவது வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையையும் யோகத்தையும் தரக்கூடியதாக அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் வெள்ளை, வெளிர் நீல நிறங்களாகும். கும்பராசி நண்பர்களே, தம் ஆற்றல் எது என்பதனை உணர்ந்து அந்த பாதையில் தொடர்ந்து பயணித்து முயற்சி செய்பவர்கள் எல்லோருமே வெற்றி பெறுபவர்களாகிறார்கள் என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் தன் பலம் எது, பலவீனம் எது என்பதனை உணர்ந்து அதற்கேற்ப துறைகளை தெரிந்தெடுத்து வெற்றி பெறுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி நன்றாக இருக்கும். ஆனால் இந்த வாரத்திலே நீங்கள் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். உங்களுடைய ராசிக்குள்ளேயே ஏற்கனவே கேது பகவான் நின்று கொண்டிருப்பதனால் அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். அது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு விவாதங்கள், ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே குடும்பத்திலும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து, கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே வெளி மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எல்லோரிடமும் கொஞ்சம் நீங்கள் இடைவெளி விட்டு பழகுவது மிகவும் நல்லது. இந்த வாரத்தின் இறுதி 2 நாட்கள், அதாவது வெள்ளி, சனிய நாட்களும் முதல் 2 நாட்கள் ஆகிய ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டிலே மறைந்து கிடப்பதனால் அவ்வப்போது செலவுகள் உங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும். ஆனால் உங்களின் பிரபல யோகாதிபதிகளாக விளங்கும் புதனும் சுக்கிரனும் சாதகமாக இருந்து கொண்டிருப்பதனால் எத்தனை செலவுகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த வாரத்திலே கிடைக்கும். பங்குதாரர்களுடன் கவனமாக இருங்கள், பகைத்து கொள்ளாதீர்கள். வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். மற்றபடி உத்தியோகத்திலே இந்த வாரத்தில் நீங்கள் அமைதி காப்பது நல்லது. அதிகாரிகளை பற்றி சக ஊழியர்களிடம் நீங்கள் பேசி கொண்டிருக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருந்து எதையும் செய்து முடிப்பது மிகவும் நல்லது. இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளை நீங்கள் அறிவியல் பாடத்திலே அதிக அக்கறை காட்ட வேண்டும். கவனமாக இருந்து எதையும் செய்ய பாருங்கள். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ள தவறாதீர்கள். கன்னிப்பெண்களே, உங்கள் ரசனைக்கேற்ப வரணும் அமையும். அது மட்டுமல்லாமல் சிலருக்கு வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். ஆக மொத்தம் இந்த வாரம்
முதல் 2 நாட்களும் இறுதி 2 நாட்களும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாகவும், இடையில் உள்ள நாட்களெல்லாம் கொஞ்சம் அலைச்சலையும் சின்ன சின்ன ஏமாற்றங்களையும் ஆரோக்கிய குறைவையும் தருவதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர் கிரே, கிளிப்பச்சை நிறங்களாகும். மீன ராசி நண்பர்களே, மன உறுதி மட்டும் இருந்தால் போதாது, அந்த உறுதியை பயன்படுத்தி காரிய வெற்றியையும் அடைய வேண்டும் என்று தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் உறுதியுடன் செயல்பட்டு கனவுகளை நனவாக்குவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தின் தொடக்கம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதாவது எங்கு சென்றாலும் வெற்றிகள் வந்து குவியும். வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும். இந்த வாரத்திலே விஐபிகளும் அறிமுகமாகுவார்கள். மன உளைச்சல் எல்லாம் நீங்கி நிம்மதியான சூழ்நிலைகளும் உருவாகும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியிலோ கொஞ்சம் அலைச்சலும் ஏமாற்றங்களும் சிறு சிறு காரிய தடைகளும் இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்திலே வெள்ளி சனி ஆகிய நாட்களிலே கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. இந்த வாரத்தின் இறுதி 2 நாட்களான வெள்ளி சனி ஆகிய நாட்களிலே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கொஞ்சம் நீங்கள் கராராக பேசிக்கொள்வது மிகவும் நல்லது. ஜாமீன் கேரண்டர் கையொப்பம் எல்லாம் இறுதி 2 நாட்களிலே நீங்கள் இட வேண்டாம். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே குரு பகவான் உடைய ராசியை பார்த்து கொண்டே இருப்பதனால் அழகு இளமையெல்லாம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடக்கும். திருமண முயற்சிகள் பலிதமாகும். பிள்ளை பாக்கியம் வேண்டியிருப்பவர்களுக்கு பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும். செவ்வாய் 10வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் சகோதரங்கள் ஆதரவாக பேசுவார்கள். உத்தியோகத்திலேயும் உங்கள் கை ஓங்கி நிற்கும். இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீர்கள். நல்ல அனுபவம் உள்ள வேலைக்கு, அதாவது நல்ல அனுபவம் உள்ள அதிகாரி உங்களை பாராட்டி பேசுவார். உங்களுக்கு புது சலுகைகளும் தருவார். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். பொது அறிவிலும் சிறந்து விளங்குவீர்கள். வகுப்பாசிரியரின் பாராட்டையும் பெறுவீர்கள். கன்னி பெண்களே, நீண்ட நாள் கனவு நனவாகும். பழைய நண்பர்களாலும் ஆதாயம் உண்டு. புது நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உற்சாகமாக இருந்து உதவுவார்கள். கலைஞர்களே, சம்பள பாக்கித் தொகை கைக்கு வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி அமோகமானதாகவும், இறுதி 2 நாட்களான வெள்ளி சனி ஆகிய நாட்கள் கொஞ்சம் அலைச்சல், ஏமாற்றம், ஆரோக்கிய குறைவையும் தருவதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9, ராசியான நிறங்கள் மெருன் ஊதா நிறங்களாகும். நெஞ்சிற்கினியவர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள் மற்றும் சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ಅನುಸರಣೆ BTM